எல்லாருக்கும் வணக்கம். இது நடக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கலையப்பா. முந்தானது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. உண்மையிலேயே வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கறது இந்த லெவல் கான்ஃபிடன்ஸ். இந்த லெவல் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிடலாம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நான் படிக்கும்போது இது உண்மையிலேயே தன்னம்பிக்கையா அல்லது மூட நம்பிக்கையா அப்படின்றத நீங்களே பார்த்து சொல்லுங்கள். என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், அதாவது தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்கு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திடீர்னு எங்கிருந்து அவருக்கு கிடைச்சிருந்தா நமக்கு தெரியல, சரி இருக்கட்டும். கட்சி தனது கொள்கைகளை பறைசாற்றுவதன் மூலம் தனித்தன்மையோடு இயங்கி நமக்கான கருத்தியலை முன்வைத்து தனித்துவமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். புதுசா ஞானோதயம் வந்திருக்குது, சரி இருக்கட்டும். இந்த நோக்கத்தை அடைவதன் மூலமே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்திட கண் துஞ்சாது அயராது பாடுபடுவோம். எப்படி காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்திட, அதுதான் நான் சொன்னேன். நான் படிக்கும்போது இது தன்னம்பிக்கையா அல்லது மூட நம்பிக்கையா அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்களே வாங்க அப்படின்ட்டு. என்ன ஒன்றுனா, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் படிக்கும்போது இந்த விஷயத்தை பேசும்போது பக்கத்தில் ஒருத்தர் குபீர்னு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. நான் கூட நினச்சேன், ஒருவேளை டிவிக்கு ஆள் எவனோ உள்ளே பூந்துட்டான்டா. ஏன்னா அவங்க தானே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் அவங்க தயவுல தானே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. இவங்களை டிவிக்கே வச்சு தானே இவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரதமர் ஆயிர முடியுமா, சில மாநிலங்கள் அப்படியே கவர் பண்ணி அப்படின்ட்டு கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தமிழ்நாட்டிலேயே ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்ட்டு காங்கிரஸ் சொல்லுது அப்படின்னா பக்கத்தில் டிவிக்கே காரன் எவனோ சிரிக்கிறான்டா அப்படின்னு நினச்சா அது டிவிக்கே காரன் இல்லையா, காங்கிரஸ்காரன் தான் சிரிச்சிட்டு இருக்கிறானா. ஏன்பா கட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலான்னு பேசி இப்படி குபீர்னு சிரிக்க வைக்கிறப்பாரு. யூ ஆர் சச் அ காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்ட்டு காங்கிரஸ்காரன் சொல்கிறானா. சரி ரைட்டு, இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். திடீர்னு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் காங்கிரஸ் பேசுறது யாரை வெறுப்பேற்றுற விஷயம்ன்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கு இது கடுப்பேற்றும்? டிவிகேக்கு தானே, அவங்க தானே இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க கூட தானே காங்கிரஸ் இப்போ கூட்டணியில் இருக்குது. சரி, திடீர்னு இப்போ எதுக்கு காங்கிரஸ் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லணும்? இது மட்டுமான அதோட நிற்கல, மறுபடியும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்திருக்காரு. அந்த சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இந்த டீலிமிட்டேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் இந்த தென் மண்டல முதல்வர்கள் மாநாடு அப்படின்ட்டு ஒரு நடத்தி அதில் அமித்ஷா அவர்கள் வந்து கலந்து கொண்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் போயிட்டு அமித்ஷாவை வரவேற்று இந்த முதல்வர்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசி அதில் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி 2 ஏப்ரல் மாதமும் சரி ஆகஸ்ட் 12ஆம் தேதியும் சரி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். என்ன ஸ்டாண்டு? 543னா 543 தான், ஒரு சீட்டு கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் திட்டுப்புன்னு இப்போ போயிட்டு அமித்ஷா கிட்ட போய் மீட் பண்ண உடனே அதெல்லாம் சேர்த்தாங்க, டீலிமிட்டேஷன்லாம் ஓகே தான், ஆனால் என்ன பாருங்க, எங்களுக்கான அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம்ன்றது குறையக்கூடாது பார்த்துங்க. ஆமாம், அதில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், அதை மட்டும் குறையக்கூடாது, அந்த ரெப்ரசன்டேஷன்ன்றது கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. அதை வச்சு இப்போ கேட்குறாங்க மாணிக்கம் தாக்கூர் கிட்ட, இப்படி தான் விஜய் அவர்கள் போயிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் போயிட்டு இப்படிலாம் போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்காராமே, இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காராமே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது காங்கிரஸோடைய நிலைப்பாடுன்றது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒன்று தான், 543 ஃப்ரீஸ் ஆகி நிற்கணும், அதுக்கு மேலே ஒன்று ஏறக்கூடாது, ஒன்று இறங்கக்கூடாது. நிலையில் எங்களுடைய கோல் போஸ்ட் நாங்கள் சேஞ்சே பண்ணலாம். நாங்கள் எங்கே நிற்கணுமோ அங்கே நின்றுட்டு இருக்கோம். யார் எங்கே மாறிக்கிட்டு இருக்காங்க, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 543 ஃப்ரீஸ் பண்ணணும், இதுல இருந்து எந்த சீட்டும் கூட்டக்கூடாது. மக்களவையினுடைய எண்ணிக்கையை குறைப்பது என்பது சிறுபான்மையினர் மீதான தாக்குதல். ஏன்னா மக்களவையோட எண்ணிக்கையை குறைக்கிறது மூலமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சிறுபான்மையினர் கூட எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ அல்லது அமைச்சரோ ஆகக்கூடாது அப்படிங்கிற வன்மத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸின் சதித்திட்டம் தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறாப்ல. டீலிமிட்டேஷன்ங்கிறது பாஜக சிறுபான்மை மக்கள் மீதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதும் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய தாக்குதல். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சிறுபான்மை மக்கள் வரக்கூடாது என்று வன்மத்தின் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் உருவாக்கின சதிதான் இந்த டீலிமிட்டேஷன். இந்த இடத்த ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அதாவது மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் என்றது ஆர்எஸ்எஸ் உடைய சிறுபான்மையினர் மீதான தாக்குதல். அது மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் பட்டியலினத்தவர்கள் மீதான தாக்குதல். எதுக்காக இந்த வார்த்தையை மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பதிவு செய்கிறார் அப்படின்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை சேர்த்து பதிவு பண்றாரு. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த இடிக்கும் சிபிஐக்கும் பயந்தவர்கள் வேணா போய் அதுக்கிட்ட சமரசம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டு, 2 விஷயம், ஒன்று இடி, இன்னொன்று சிபிஐ. இடி கிட்ட யார் மாட்டிக்கிட்டு இருக்கிறா? திமுக. ஸோ திமுக மேலே ஒரு அட்டாக், திமுகவுக்கு ஒரு குத்து ரைட் சைடில். அடுத்து சிபிஐக்கு பயந்தவர்கள். இப்போ சிபிஐ கேஸ் யாருக்கு சிபிஐ கேஸ் சிபிஐ கைக்கு போயிருக்குது அப்படின்னா, நம்முடைய சிஎம் சார் அவருடைய அந்த கரூர் கேஸ் தான் இப்போ சிபிஐ கையில் இருக்கு இல்லைங்களா. அதனால்
லெஃப்ட் சைடில் சிஎம் சாருக்கு ஒரு குத்து. அவர்கள் எல்லாம் இடிக்கு சிபிஐக்கு தான் பயப்படுவாங்க. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ரெண்டு விஷயம் தாங்க. எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் டிவிக்கேவை அட்டாக் பண்ணும்? அதில் பாலிமர்கார மாதிரி நியூஸ் போட்டிருக்கிறான். தலைப்பு என்ன தெரியுமா? அதாவது தொகுதி மறுவரையறைக்கு உடன்படுகிறவர்கள் எல்லாருமே எட்டப்பர்கள், மாணிக்கம் தாக்கூர் தாக்கு. அதற்கு துணை போவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எட்டப்பர்கள். இதுக்காக இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி மாணிக்கம் தாக்கூர் தான் இதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனால் இந்த குரல் எல்லாமே வெறும் மாணிக்கம் தாக்கூருடைய குரல் தான், இந்த வார்த்தைகள் எல்லாமே வெறும் மாணிக்கம் தாக்கூருடைய வார்த்தைகள் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்முடைய அறியாமை. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் இப்போ ஒன்றும் இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி எடுத்துக்காங்க, இப்போ காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படின்ட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்துச்சுல்ல. இங்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு பக்கம் டிவிகே கிட்ட பேசுறதும், அங்கே போயிட்டு ப. சிதம்பரம் போயிட்டு அங்கே டிஎம்கே கிட்ட பேசுறதும், இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது 2 குரூப் அதில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு குரூப்பு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் மற்றும் பீட்டர் அல்போன்ஸ் போன்ற சீனியர் பீஸுங்க. இன்னொரு குரூப் யார் அப்படின்னா இந்த மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவான பீஸுங்க, இல்லைங்களா? ரைட்டு. இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்படின்னும் போது ராகுல் காந்தி அவர்களுடைய வார்த்தை தான் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய வார்த்தைகளே தவிர இது வெறும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய வார்த்தைகள் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் இது ராகுல் காந்தியோட வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா 2 விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரீசெண்டாக நார்த்தில் இவங்க போட்டுக்கிற ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, நெக்ஸ்ட் பிஎம் கேண்டிடேட் யாரு அப்படின்ட்டு. அப்போ விஜய் அவர்களுக்கு பிஎம் ஆசை வந்து விட்டது. அதே மாதிரி நார்த்தில் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு பெய்டு கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்கு 75,000 ரூபாய் கொடுத்து அவங்கள வந்து விஜய் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டையே தலையில புரட்டி போட்டாரு, ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நான் முழுசாக இப்போ சொல்ல விரும்பல. ஸோ இதையெல்லாம் ஃபேக் ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் யாருக்கு இரிட்டேட் பண்ணுதோ இல்லையோ, பிஜேபியை இரிட்டேட் பண்ணுதோ இல்லையோ, காங்கிரஸை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அவர் விஜயோடைய இத்தனை நாளுடைய அவருடைய பாணியை என்னன்னா உறவாடி கெடுக்கிறது. இங்கே இவன் நாளைக்கு நம்மளுக்கு போட்டியாக வந்துருவானோ அப்படிங்கிற அச்சம் ஆல்ரெடி ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? ஏன்னா இவங்க நார்த்தில் பண்ணுற அலப்பறம் அந்த மாதிரி. அது இல்லாமல் தமிழ்நாட்டிலே பாருங்கள், சட்டமன்றத்தில் என்ன பேசிக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சர் கில்லி சரத் சட்டமன்றத்தில் பேசுகிறாப்புல, ஏஎம் பிஎம் என்று பார்க்காமல் உழைப்பதால் நாளைக்கு இந்தியாவுக்கே பிஎம் ஆவார் நம்முடைய தளபதி அப்படின்ட்டு இவர் பேசிட்டு இருக்காரு. யார்? அவருடைய அமைச்சர் கில்லி சரத். அப்போது பிஎம் அப்படிங்கிறத இவங்க பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது யாருக்கு அதிகமாக இரிட்டேஷனை கொடுக்கும் அப்படின்னா காங்கிரஸுக்கு தான். ஏன்னா காங்கிரஸோட தானே இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அப்போது நாளைக்கு ஓகே கூட்டணியெல்லாம் ஓகே, ஆனால் பிஎம் கேண்டிடேட் நான் தான் அப்படின்ட்டு விஜய் சொல்லிட்டாலோ, அல்லது இந்த சவுத் ஜோனில் இருக்கிறது எல்லாமே என் கண்ட்ரோல் தான் அப்படின்ட்டு விஜய் சொல்லிட்டாலோ, அது யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஆசையாக வந்தாங்களே ஐயா, டிஎம்கேவை கூட்டணி வச்சாலும் கூட ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட ஆசையாக அவங்கள தேடி வந்தாங்க. எப்படியாச்சும் விஜயை வச்சு இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டையும் தூக்கி சென்ட்ரலில் போய் உட்காந்து ராகுல் காந்தியை நம்ம பிஎம் ஆக்கிரமடா அப்படின்ட்டு காங்கிரஸ்காரங்க வந்தாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய சிஎம்மாக பதவியேற்கிற அந்த முதல்வர் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி வேலை பார்த்த புழுக்க வேலை இருக்குது பாருங்க. அவர் பாவம், அவர் பாட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறாரு, எந்த மரியாதையுமே இல்லை. விஜய் அவர்கள் எந்திரிக்கும் போதெல்லாம் எந்திரிக்கிறாரு. இத்தனையும் விஜய் அவர்களுடைய கட்சியுடைய அமைச்சர்கள் ஒருத்தராக வந்து பதவியேற்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ ஒரு அமைச்சரும் எந்திரிச்சு வரும்போது விஜய் அவர்கள் எந்திரிச்சு நின்னார். ஏன்னா அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அவர் எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் எந்திரிக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக கூடவே ராகுல் காந்தியும் சேர்ந்து எந்திரிச்சு நின்று அவங்க வரும்போதெல்லாம் அவங்க மரியாதை செய்கிறாங்களோ இல்லையோ விஜய்க்கு தான் வணக்கம் வைப்பாங்க. ஆனால் இவர் சும்மா அப்படின்னு நின்றுட்டு இருந்தார் பாருங்க. அம்புட்டு புழுக்க வேலை பார்த்தாரு. எதுக்கு? ஏதோ இந்த ஆளால், இந்த ஒரு சிஎம் சாரால் நாளைக்கு நம்ம பிஎம் ஆகலாம், அதுக்கான ஒரு வாய்ப்பு பிரைட்டாக இருக்குதுடா, அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பிரகாசமாக நம்ம சிஎம் நம்ம பிஎம் ஆகிறது தெரியுது அப்படின்ற ஆசையில் ராகுல் காந்தி வந்தார். இப்போது அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் நார்த்தில் தன்னை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 1. 2வது சிஎம் அதாவது பிஎம் கேண்டிடேட்டுங்கிறது ஒரு விஷயம். 2வது காங்கிரஸுடைய ஓட் பேஸ். இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, எதுக்காக இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள், சிறுபான்மையினர் மேலே வன்மம் கக்குறாங்க, அல்லது பட்டியலினத்தவர் மேலே வன்மம் கக்குறாங்க அப்படின்ட்டு மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு. அப்படின்னா இவங்களோட ஓட் பேஸ் என்ன? காங்கிரஸுடைய ஓட் பேஸ் என்ன? சிறுபான்மையினர். அந்த ஓட் பேஸ் இப்போ யார் அப்படியே கொத்தா பிடிங்கிட்டு போனது? விஜய் அவர்கள், இல்லைங்களா? என்ன சொல்கிறது, ஆப்வியஸாக தெரியுது. முழுக்க சிறுபான்மையினர்களுடைய சப்போர்ட்டு, பட்டியல் சமூகத்தினுடைய சப்போர்ட்டு, இந்த மாதிரி இளைஞர்கள், பெண்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான். ஆனால் காங்கிரஸுடைய ஒரே ஓட் பேஸாக இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையர் ஓட் பேஸை கொத்தா கழட்டிட்டு போயிட்டார் இல்லையா? அதனால தான் இந்த டீலிமிட்டேஷனை விஜய் ஆதரிக்கிறாரு.
ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் யாருக்கு எதிரானது? சிறுபான்மையினருக்கு எதிரானது. அப்போ விஜய்க்கு யாருக்கு எதிரானவர்? சிறுபான்மையினருக்கு எதிரானவர். இதான் நேரட்டிவ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு வன்மம் தான். வன்மம்னு சொல்கிறத விட யாருக்காக இருந்தாலும் கடுப்பு இருக்குதானே செய்யும். உன்னைய நான் யூஸ் பண்ணலான்னு நினச்சா நீ என்னை யூஸ் பண்ணி நீ என்னையவே காலி பண்ண பார்க்குறியா அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இப்போ காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் இடையே இந்த புகைச்சல் ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் இது எந்த அளவுக்கு டெவலப் ஆகும், இந்த புகைச்சல் டெவலப் ஆகி வெடிக்கிற தருவாய்க்கு போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய இன்றைய பேச்சுகள், அது ராகுல் காந்தியுடைய வார்த்தைகள் தான் மாணிக்கம் தாக்கூருடைய வாயிலிருந்து வந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் இந்த டீலிமிட்டேஷன் பட்டியல் சமூகத்தினருக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரானது. விஜய் டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவானவர், அதனால் விஜய் பட்டியல் சமூகத்திற்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரானவர் அப்படின்ட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஏன்னா ஏன் ஓட்டையா நீ திருடிட்டு போற, இப்போ எப்படி பார் அந்த தேங்காயை கயிறு கட்டி நான் இப்படி சரசரன்னு இழுக்கிறேன் பார் அப்படின்ட்டு மாணிக்கம் தாக்கூர் இறங்கியிருக்காரு. அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு கரப்பாம்பூச்சியை கையில் பிடிச்சிக்கிட்டு இதை போட்டால் அது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், நம்ம சிஎம் சார் எப்படின்னா, இப்போது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னெல்லாம், பாம்பு என்ன பண்ணணும்னா போயிட்டு ஒரு முட்டையை முழுங்கிட்டு உள்ளே இருக்கிற கருவெல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு வெறும் அந்த ஓட்டை வெளியே துப்பி விட்டுரும். அந்த மாதிரி உங்கள் கட்சியை கூட சேர்த்துக்கிட்டு உங்கள் கட்சியோட ஓட் பேங்க் இருக்க பாருங்க, அதை அப்படியே தாம் பக்கமாக எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு, நீங்கள் இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன, வேற வழி இல்லாமல் நீங்கள் விஜய் அவர்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுரும். இப்போ எப்படி திருமாவர்கள் ஒட்டிட்டு இருக்கிறாருல்ல, ரீசெண்டாக கூட அறிவிச்சார்ல என்னன்ட்டு, சகோதரர் விஜய் அவர்களுடன் எங்களுடைய கூட்டணி தொடரும் அப்படின்ட்டு. ஏன் தனியாக போனால் நம்முடைய ஓட் பேஸ் எல்லாம் அங்கே விஜய் கிட்ட போயிடுச்சு, நம்ம தனியாலாம் நின்றுக்கிறோம் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிடும் என்றதுக்காக சரி அட்லீஸ்ட் டிவிகேவோட போய் ஒட்டிக்கிட்டு இருந்தாலாவது நமக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கிறதா காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிதாப நிலை ஏற்படுது பாருங்க. அந்த மாதிரி தான் காங்கிரஸுக்கும் ஏற்படும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் சொல்கிறது மூலமாக சிறுபான்மையினருடைய வாக்கை விஜய்கிட்டேருந்து பிடிங்கிடலாம் அல்லது விஜய்கிட்டேருந்து மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்ப்போம், இவருடைய முயற்சிகளை தான் பார்ப்போமே. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்க, இது இன்னும் இந்த சண்டெல்லாம் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆக போகுது, இல்லை காம்ப்ரமைஸாக போகிறாங்களா என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.